நல்ல கம கமன்னு மணக்க மணக்க சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் விசில் வரும்போதே வீடே அவ்வளோ மணமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே விருப்பமான இந்த சாம்பார் சாதத்தை ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ப்ளீஸுங்க உங்களோட பெரிய சப்போர்ட் மட்டும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம அரிசும் பருப்பும் தண்ணியில் சேர்த்து வச்சிடலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் அரை கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். 1க்கு பாதி அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி அந்த ரேஷியோவில் தண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு அரிசும் பருப்பும் 1.5 கிளாஸ் அளவில் இருந்தது, அதனால் 6 கிளாஸ் தண்ணி நான் வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம காயெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அது வரைக்கும் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா நார்மல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ரொம்ப குறைவாக சேர்த்தா போதும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதகி வரட்டும், லைட்டாக கலந்து கொடுங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை லைட்டாக கலந்து கொடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு கூட புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் நான் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், தக்காளி நல்லா குழைவாக வர்றதுக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இது போல் தக்காளி நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். அடுத்ததாக நம்ம இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ஃபுல்லாக கேரட், அப்புறம் பீன்ஸ், 1 கப் ஃபுல்லாக சவ், அப்புறம் என்னோடய ஃபேவரட் உருளைக்கிழங்கு, நான் ஒரு 4 போல் கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த காய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கம் காய் நல்லா இதுலேயே குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம மீதி பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த அளவு புளி எடுத்துருக்கேன். ரொம்ப குட்டி சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பெருங்காயம். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். பவுடர் விட இது நல்ல மணமாக இருக்கும். கட்டி பெருங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறது வரைக்கும் கலந்து கொடுங்க. அந்த புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்து வச்சுருந்தோம்ல, அரிசும் பருப்பும், அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியாக ஒரு கை ஃபுல்லாக மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மேலே லைட்டாக இது போல் கொதிக்க ஆரம்பிக்குதில்ல, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சாம்பார் சாதம் நல்லா மணக்க மணக்க ரெடி ஆகிடும். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே மசிச்சு கொடுங்க. ரொம்ப குழைவாக அப்படி பண்ணாதீங்க. இது கூட கொஞ்சமாக முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்தா இன்னும் நல்ல மணமாக இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். நம்ம பொதுவாக காயெல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப குழந்தைங்க இந்த காய் பிடிக்கல, இது வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது போல் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா எல்லா காயுமே சாப்பிட்ருவாங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பருப்பு, காய் எல்லாமே சேர்த்து பண்ணுறோம்ல, அதனால் ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது போல் கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.